மன்னார் நகரசபையின் 8வது மாதாந்த அமர்வு நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது மன்னார் நகரசபையின் சைனா பஜார் கடைகளை குத்தகைக்கு வழங்கிய போது ஏற்பட்ட மோசடி மற்றும் நகரசபைக்கு ஏற்பட்டுள்ள நட்டம் குறித்தும் தவிசாளரால் சபையில் தெரிவிக்கப்பட்டது. 1980-46 சுற்றறிக்கையின் ஏற்பாடுகளுக்கு முரணாக சைனா பஜார் பகுதியில் சபை நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட 50 கடைகள் கேள்விக்கூறல் இல்லாமல் முறைகேடாக வழங்கப்பட்டதால் 5,30,00,000 எமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மன்னார் பஸ் ஸ்டாண்டில் அமைக்கப்பட்ட கடை தொகுதி முறைகேடாக கொடுத்ததன் மூலம் 1 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் தலைமையகத்தினால் நியமிக்கப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட கணக்காய்வு அத்தியட்சர் தலைமையிலான கணக்காய்வு உத்தியோகத்தர்கள் கணக்காய்வு செய்து அறிக்கையிட்டுள்ளனர். அவர்களிடம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் அறிவித்தல் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை இச்சபைக்கு நான் அறிய தருகிறேன். இதன்போது சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சைனா பஜார் கடை என்பது இன்று நேற்று வந்ததல்ல. அது ஏறத்தாழ 35 வருடங்கள் 30 வருடங்கள் 25 வருடங்கள் 20 வருடங்கள் தொழில் செய்தவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த இடம் வந்து ஆரம்பத்தில் நகரசபைக்கு சொந்தமான இடம் இல்லை. டெண்டர் கால் பண்ணி கொடுத்து போட்டு தனக்குரிய ஆள் காசு கொடுத்தாரு கிடைக்கல அந்த ஆள் கிடைச்சாருக்கு ரத்து செய்துட்டான். இவன் காசு வேண்டினால் இறைச்சி கடை கிடைக்கலன்றதுக்காக கிடைச்சவனுக்கு காசை கூட பெற சொல்லி கடைகாணிட்டு இருக்கான். இது ஊழல் இல்லையா? இதான் ஊழல். பச்சை கண்ணாடி. இந்த இடத்துல வந்து முழுமையா பொய்யும் கை தூக்குறதுக்கு ஆக்களை வச்சுன்னு முழுக்க போய் முழுதான ஒரு ஊழல் இதில் நடந்திருக்கு. அதை விட ஒரு டெண்டர் கோல் பண்ணி எடுத்த அந்த காசு கட்டின ஒருவரை மீள காசை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம். எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை ஏலம் போட்டது 2வது குற்றம். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்ன்றதை கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் நகரசபையின் தவிசாளரின் வேண்டுகோளுக்கிணங்க இலங்கை மத்திய கணக்காய்வினால் எங்களது நிறுவனத்தை அவர்கள் பரிசீலித்த பொழுது சென்ற காலங்களிலே இடம்பெற்ற 54 மில்லியனுக்கான ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். முன்னாள் தவிசாளர் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக முன்னாள் தவிசாளர் கதைத்தார். அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்வார்கள்.